ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ பெரும்பாலும் இந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு அவசியம், ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? வெற்றின்றது பெற்றுக்கொள்வது. இப்போ நான் 10th படிச்சேன் சார், 10th சர்டிஃபிகேட் வாங்கினேன், அது ஒரு வெற்றி தான், உன்னுடைய முதல் வெற்றி. சார் நான் 12th முடிச்சிருக்கேன் சார், 2வது வெற்றி. சார் நான் காலேஜ்ல நல்ல டிகிரி வாங்கியிருக்கேன் சார், 3வது வெற்றி. ஸோ வெற்றின்றதே ஒன்று பெறது தான். ஆனா அந்த பெறறதுக்கு நீ என்ன பண்ணணும்? கத்துக்கணும். அப்போ தோல்வியில தான் கத்துக்கிறது இருக்குமே. அப்போ தோல்வி அடைகிறேன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்க. தோல்வியில தான் நிறைய கத்துக்கவே போறீங்க. அப்போ தோல்வியில ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு தான் வெற்றியா அதை பெறறீங்க. அப்ப தோல்வியில கத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப நான் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு சார், எனக்கு இந்த விஷயத்துல வரல சார் அப்படின்ட்டு இனிமே கஷ்டப்படுவீங்களா? கண்டிப்பா கூடவே கூடாது. தோல்வியில கத்துக்கிற விஷயம் தான் கண்டிப்பா வெற்றிக்கு வழிவகுக்கும். அப்ப நீங்க தோல்வியை நினைச்சு இனிமே பயப்படுவீங்கன்னா கண்டிப்பா பயப்படக்கூடாது. இன்னைக்கு நான் இதை கத்துக்கல, இன்னைக்கு நான் இதுல தோல்வி அடைஞ்சிருக்கேன்னா அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு வெற்றியை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைக்கணுமே தவிர பின்னாடி எக்காரணத்தை கொண்டு போயிடக்கூடாது. சோ நிறைய பேர் என்னன்னா இங்க பாதிலே விடுறதுதான். இந்த பாதிலே விடுறதுக்கு பேர் அந்த ஒரு விஷயமே கிடையாதுங்க. சோ விடாமுயற்சி தாங்க எல்லாருக்குமே முக்கியம். அப்ப தோல்வியில கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நீங்க வெற்றின்ற படிக்கட்டுல ஏறி வெற்றியை சாதிப்பீங்க நான் நம்புறேன். அப்ப தோல்வியில கத்துக்கோங்க, வெற்றியை பெற்றுக்கோங்க. சோ இதுதான் நான் உங்களுக்கு இந்த நேரத்துல சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். சோ யாருமே மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. அந்த வெற்றி வந்து ரொம்ப தொலைவில் இல்ல. நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு தோல்வின்ற படிக்கட்டுலயும் ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு தான் அந்த வெற்றியை நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வெற்றி அடையிறது எல்லாருக்குமே ஒரு சுலபமான விஷயம் தான். கண்டிப்பா நீங்களும் முயற்சி பண்ணா வெற்றி அடைவீங்க. வெற்றி அடையறதோட மட்டும் இல்லாம எங்களையும் வந்து அந்த காக்கி கனவோட வந்து அந்த காக்கி யூனிஃபார்மோட வந்து மீட் பண்ணுவீங்க. அந்த ஆவலோட நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ஆவல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ முடிஞ்சவனே கண்டிப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.